ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். நீங்கள் இதுதான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் பாரதி. நீங்கள் ஏற்கனவே தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அ ரேண்டம் டே இன் மை லைஃப் வீடியோ. கொஞ்சம் குக்கிங், கொஞ்சம் ஷாப்பிங் அண்ட் கடைசியில் குட்டியாக ஒரு ஹால் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே வெதரே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டு டூ லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ரீசெண்ட் டேஸாக தான் டு டூ லிஸ்ட் போட்டுட்ருக்கேன். எனக்கு அது எழுதும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ஆனால் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக அந்த நாளில் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி ஆஃப்டர் பாத் ரொட்டீன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வேறு எந்த மாய்ஸ்சரைசரோ இல்லை க்ரீமோ யூஸ் பண்ணாலும் செட் ஆகாது. நான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்ட் டேஸாக இந்த பில்கிரிமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு ஸ்கின்க்கு செட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் செரமைட்ஸ் இருக்கிற க்ரீமாக யூஸ் பண்ணால் எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த நிவ்யா லிப் பாம் தான் ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பாடி லோஷனுக்கு ஐம் யூஸிங் வேஸ்லின். இந்த டப்பா காலி. அப்புறம் வேறு பிராண்ட் தான் வாங்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வேறு பிராண்டுக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாமேன்னு ஒரு சின்ன ஆசை தான். அண்ட் ஹேர் சீரம்க்கு ரீசெண்ட் டேஸாக இந்த பஜாஜோட ஆல்மண்ட் ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி லிவான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேர் ஒரு 80% ட்ரை ஆன உடனே இந்த சீரம் அப்ளை பண்ணிப்பேன். ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இதோடது. என்னன்னு தெரியல, எனக்கு குக் பண்ணலான்ற ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, டெய்லியும் ஃபோனில் வீடியோஸ் பார்த்தே சமைச்சிட்ருக்கோமே, இன்றைக்கி நம்மளாம் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி நானாக எதையோ போட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட் நல்லாவே வந்துருச்சு. நான் யூடியூப் பார்த்து செய்கிறப்போ விட இன்றைக்கி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி ரீசெண்ட் டேஸாக டீ ஆர் காஃபி எம்டி ஸ்டொமக்கில் ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணேன். இதில் ப்ரொசீஜர்ஸில் சுகர் போட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் சுகர் போடாமல் ட்ரை பண்ணேன். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால் ஒரு 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு குட்டி மீட்டிங் இருந்துச்சு. அது மட்டும் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி ஷாப்பிங் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்டு கூட. இன்றைக்கி எதுவும் பெரிய ஷாப்பிங்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் குட்டி குட்டி ஷாப்பிங் தான். வெயிலில் இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஏசிக்குள்ளே போனால் போதுன்னு இருந்துச்சு. அப்புறம் ஜூடியோவில் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருந்துச்சு. இந்த சாம்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஈஸி பையில் நைட் வேர்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். இதில் நான் எது வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. டீஹைட்ரேட் ஆகிட்டோம் செமையாக. லன்ச் டைமுக்கு கரெக்டாக நாங்கள் ஜூஸ் குடிக்க உட்காந்துட்ருந்தோம்.
டைமில் ஜூஸ் குடித்தனால எங்களுக்கு வந்து லஞ்ச் சாப்பிடணுன்னு தோணல. சரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்னு தான் வந்து பஃப் வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் எங்களுக்கு பத்தலை. அதுக்கப்புறம் போயிட்டு கோபி மஞ்சூரியன் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்கள் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Winding up by ending the day with yogurt. அவ நடந்தா நான் நடந்தேன். நீ நடந்தா அல்லது ரெடி. பாய். வீட்டில் போய் பார்ப்போம். ஓகே, பேக் டு கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ். ஒரு குட்டி ஹால் வீடியோ இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் திஸ் நைட் ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைட்டி கம் டிஷர்ட். டிஷர்ட் கம் நைட்டி. பார்க்க டிஷர்ட் மாதிரி இருக்கும், ஆனால் லென்த் வந்து ரொம்ப நீ வரைக்குமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஈஸி பைல தான் வாங்கினது. இதோட ரேட் இஸ் அரௌண்ட் ஒரு 349. இது வந்து கிளாத்துமே நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணும்போது வீடியோல நிறைய எனக்கு தெரிஞ்சதை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் நான் வந்து டிஷர்ட் அங்கேயே எடுத்துடலாம்னா எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் சரி இன்னொரு பக்கத்துல வந்து இன்னொரு கடையில ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு ஆடி சேல்ல வந்து இந்த ஒரு ஷர்ட் மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ்க்காக வாங்கினது. இது வந்து 2 எடுத்தா 300 அந்த மாதிரி செக்ஷன்ல இருந்துச்சு. நான் வந்து இது 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது எடுத்துட்டேன். கிளாத்துமே நல்லா சாஃப்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அது பக்கத்துலயே வந்து பேண்ட்டுக்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. கரெக்டா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கலர் வந்து கிடைச்சிச்சு. லைக் ஒரு சாஃப்ரான் கலர் மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேண்ட் வாங்கியாச்சு. இது வந்து ஒரு செட் மாதிரியே போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் பார்க்க. இதுவும் நான் வந்து போடும்போது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி எசென்ஷியல்ஸ் தான். நெக்ஸ்ட் காம்பேக்ட். நான் வந்து நான் வந்து லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்புறம் என் அக்காவோட காம்பேக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃபுல்லா அப்படியே பேண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த இன்சைட்டோட ஏர் மேட் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் காம்பேக்ட் வாங்கியிருக்கேன். இதுல வந்து ஜோஜோபோ ஆயில் இருக்கா, SPF இருக்கா, எனக்கு வந்து காம்பேக்ட்ல தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பார்க்க டப்பா செமையா இருக்குல்ல, பார்க்க பாக்ஸ் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வாவ், கண்ணாடி இருக்கு. ஹாய். ஓகே, இதுலயே பஃப் இருக்கு. இது எப்படியும் யூஸ் பண்ண போறதுல பார்க்கலாம். எது யூஸ் பண்றேன்னு தெரியல, இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் ஃபுல்லா வேர்வையா இருக்கு. யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ரிவ்யூ சொல்றேன். இந்த பிராண்ட் ஆக்சுவலா நல்லா தான் இருக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும். ஓகே, தேர்ட் திங்கும் டன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பாடி ஸ்ப்ரே. நான் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ற ஆளே கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நானா தேடி பிடிச்சி வாங்கிட்டு இருக்கேன். ஈஸி பைல வாங்கின பாடி ஸ்ப்ரே சன்கிஸ்ட்னு ஒரு இது. எனக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு, அதனால இது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் பாடி லோஷன். இது வந்து நிவ்யால வாங்கியிருக்கேன். இப்போ வந்து வாஸ்லின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது டப்பா காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நிவ்யா அது ட்ரை பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து ஒண்ணுத்துலயே இல்லாம கொஞ்சம் வேற வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வேற ஒன்று நம்ம ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த செயின். இது வந்து இது வந்து இன்ஃபினிட்டி போட்ட மாதிரி இருக்கும். ரோஸ் கோல்டு எனக்கு என்னமோ கலர் சீக்கிரம் போற மாதிரி இருக்கு, அதனால இந்த செயின் வாங்கிருந்தேன். இது அரௌண்ட் 240 சம்திங் வந்துச்சு. இந்த செயின் இன்ஃபினிட்டி போட்டு சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த ஐலைனர். இத்தனை நாளா நான் யூஸ் பண்றது வந்து குட்டியா இருக்கும், அது வந்து போடவே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் தான் வாங்கலாம்னு போனேன், ஆனா எனக்கு பிராண்ட் அங்கிறது எதுவுமே பிடிக்கல. அதனால வந்து இந்த இன்சைட்டோட இந்த ஐலைனர் வாங்கியிருக்கேன்.
வெட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு தெரியல எப்படி ஒர்க் ஆகும். இதுக்கு அதுவே பரவாயில்லையா? எனக்கு தெரியல எந்த ஐலைனர். எனக்கு தெரிஞ்ச ஸ்கெட்ச் ஐலைனர் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இத்தனை நாளா ஐலைனரை பொட்டு வைக்க மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு எது அவ்வளவு கம்ஃபர்டபுள்னு தெரியல. ஆனா அந்த குட்டி ஐலைனர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பார்த்து போட வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த சோப்பு, அப்புறம் இந்த ப்ரஷ் எல்லாம் வைக்க டபாஸ். அண்ட் இது வந்து எனக்கு கிடையாது, எங்க அக்காவுக்கு. இந்த லிஸ்டரைன்ல இருந்து இந்த மவுத் வாஷ் அவங்க வந்து கிளிப் போட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ரஷ்ஷு, அப்புறம் சோப். ஏங்க சோப் இவ்வளோ ரேட் ஏறி இருக்கு? டப்பு ஒரு சோப் 150 ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு பில் போட்ட உடனே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஒரு டவ் சோப் 150. ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான் இவ்வளோதான் ஷாப் பண்ணேன். இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கி முடிச்சிட்டேன் தேவையானதுலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மூவிங் டு பெங்களூர் அதான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.